ஒரு ஏழை பெண் இருந்தாள். தினமும் கோதுமை மாவை மசித்து கடல்கரையில் மீன் பிடிக்கிறவர்களுக்கு விற்று அந்த பணத்தில் தன் குழந்தைகளுக்கு உணவு வாங்கித் தருவாள். ஒரு நாள் அவள் கடல் அருகே மாவு விற்கப் போய் நிற்கும்போது திடீரென ஒரு பறந்து வந்து அவள் தலைமேல் வைத்த மாவை பறித்து பறந்தது. பெண் அழத் தொடங்கினாள். உடைந்த இதயத்துடன் தன் ரப்புக்கு முறையிட்டாள். ஆலிம் அவரிடம் சென்றாள். நடுங்கும் குரலில் கேட்டாள், அல்லாஹ் இரக்கமில்லாதவரா? ஆலிம் மென்மையாக கூறினார், இல்லை மகளே, அல்லாஹ் ஒருபோதும் இரக்கமில்லாதவர் அல்ல. பெண் கூறினாள், அப்போது அல்லாஹ் ஏன் பறந்து என் மாவை எடுக்க அனுமதித்தார்? அவன் அறிந்திருக்கிறான், அது மூலமே என் குழந்தைகளின் வயிறு நிரம்புகிறது. ஆலிம் சமாதானமாக கூறினார், நீ இப்போது அல்லாஹின் ஹிக்மத்தை புரிந்து கொள்ள முடியாது. பொறுமையாக இரு. அல்லாஹ் இதைவிட 100 மடங்கு கொடுப்பான். அவன் நம்மை அதிகமாக விரும்புகிறான். இந்த உரையாடல் நடக்கையில் வாசலில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. கதவை திறந்தால் 10 வணிகர்கள் கைகளில் பணத்துடன் நின்றனர். அவர்கள் கூறினர், எங்கள் படகு கடலில் ஒரு கல்லில் மோதியது. படகில் நீர் நிரம்பி நாங்கள் மூழ்கத் தொடங்கினோம். அந்த சமயத்தில் அல்லாஹ்விடம் துவா செய்து வாக்குறுதி அளித்தோம். காப்பாற்றினால் ஒவ்வொரு வணிகரும் 100 திர்ஹம் சதுகா செய்வோம் என்று. அப்போதே ஒரு பறந்து மாவுடன் வந்தது. வேறு வழியின்றி அந்த மாவால் படகின் சுரங்கத்தை பூசிவிட்டோம். அல்லாஹ் மாவை கரையாமல் நம்மை காப்பாற்றினான். ஆலிம் புன்னகைத்து அந்த பெண்ணிடம் கூறினார், பார் மகளே, அல்லாஹ் உன்னிடமிருந்து சிறிய அளவு மாவை வாங்கி அதன் விலையை பல மடங்கு திர்ஹமாக்கினான். இப்போது போய் உன் குழந்தைகளுக்கு உணவளித்து உன் ரப்புக்கு நன்றி செலுத்து. அல்லாஹ் தாமதம் செய்வது அதைவிட சிறந்ததை நமக்கு வழங்குவதற்காகத்தான். அவன் ஒருபோதும் தன் அடியார்களை கைவிட மாட்டான்.